ஹலோ காய்ஸ், போன வீடியோவில் கோலிவுட்டில் ஏன் 1000 கோடி இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் சில நண்பர்கள் ப்ரோ பிரச்சனையை சொல்லிட்டீங்க, அதுக்கான சொல்யூஷனை சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க. அதாவது என்ன பண்ணால் 1000 கோடி அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்கணும்னா இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இதை தான் 1000 கோடி அடித்த 8 படங்கள்லையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வளவலன்னு பேசாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் மொதல் விஷயம் கோலிவுட்டோட மார்க்கெட் சைஸை பெருசு பண்ணணும். லைக் தெலுங்கு அண்ட் ஹிந்தி மார்க்கெட் மாதிரி கோலிவுட்டுக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் வேணும். இந்த மார்க்கெட் சைஸ் அப்படின்றது தியேட்டர் கவுண்ட், ஆடியன்ஸ் ஃபுட்ஃபால், ஓடிடி வேல்யூ இதெல்லாம் சேர்ந்தது தான். கம்பேரிட்டிவ்லி தெலுங்கு ஸ்டேட்ஸ்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ் ஃபுட்ஃபால் அப்படின்றது ஒவ்வொரு படத்தோட வேல்யூவை வச்சு மாறும். ஸோ அதை எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மார்க்கெட் சைஸ் அப்படின்றத சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு சின்ன கம்பேரிசன் தான் பண்ணணும். லைக் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி படமான விக்ரம் படத்தோட மொத்த கலெக்ஷன் 400 கோடி. ஆனால் தெலுங்குல மிகப்பெரிய டிசாஸ்டரான ஆதிபுருஷோட மினிமம் கலெக்ஷனே 400 கோடி. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இதுக்காக தான் சொல்கிறேன் நம்மளோட மார்க்கெட் சைஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு. லைக் பாகுபலிக்கு அப்புறம் தெலுங்கு ஸ்டேட்ஸில் அவங்களோட மார்க்கெட் சைஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அது மாதிரி நாமளும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் 1000 கோடிங்கிறது ஈஸியாக வரும். சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ ரெண்டாவது விஷயம், தமிழ் சினிமாவில் பெரிய ஆக்டர்ஸ்க்கு இவங்க பண்ணுற ஹீரோ ஒர்க்ஷிப். ஸோ அதை ஃபஸ்ட்டு விடணும். லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஹீரோ சூஸ் பண்ணிட்டு அவருக்காக கதையை மாற்றுறது, கான்செப்டை மாற்றுறது, அவருக்கு மட்டும் மாஸ் வைக்கிறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு விடணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சுற்றி இதை பண்ணுறாங்க. பட் இது ஒரு படத்துக்கு தேவையே இல்லை. லைக் ராஜமௌலியே சொன்னார் ஒரு வாட்டி, பாகுபலிக்கு பிரபாஸ் தான் கரெக்டாக இருப்பார். ஸோ அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் இந்த படம் இவ்வளோ ஒர்த்தாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஹீரோ ஒர்க்ஷிப்பை விடணும். ஸோ இப்போ நீங்கள் தெலுங்கு ஸ்டேட்ஸே எடுத்துக்கிட்டா அங்கே மிகப்பெரிய ஹீரோஸ் யார்? சிரஞ்சீவி, நாகார்ஜுனாவும் தான். பட் அவங்கள வச்சு பெரிய படங்கள் ஏதாவது பண்ணுறாங்களா? இல்லை, அந்த கதைக்கு சூட்டபிளான ஹீரோஸ் வச்சு தான் படங்கள் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஹீரோ ஒர்க்ஷிப்பை விடணும் அப்படின்னு நான் சொன்னதுக்காக ஹீரோக்கு மாஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஹீரோஸை பிடிச்சி தொங்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். முதல்ல தமிழ் டைரக்டர்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ அது என்னன்னா, ஒரு படத்தில் கண்டென்ட்டும் கதையும் பக்காவாக இருந்துச்சுன்னா ஹீரோவை பற்றி ஆடியன்ஸ் கவலையே பட மாட்டாங்க. ஸோ அதுக்கு உதாரணம் பாகுபலி, கேஜிஎஃப், காண்டாரா, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த படங்கள் வரத்துக்கு முன்னாடி பேன் இண்டியா வைஸ் அந்த ஹீரோவெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஹானஸ்டா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள எத்தனை பேருக்கு பிரபாஸையோ இல்ல யஷையோ இல்ல நம்ம ரிஷப் ஷெட்டியையோ இந்த சில படங்கள் வரத்துக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு? பட் உண்மை என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அவங்க யாருன்னே தெரிஞ்சிருக்காது. பட் கண்டென்ட் பக்காவாக இருந்ததுனால படமும் பிக்கப் ஆகி இந்தியா வைஸ் பெரிய ட்ரெண்ட் ஆனாங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன், ஹீரோ ஒர்க்ஷிப்பை விடுங்க அப்படின்னு. மற்றபடி பெரிய ஹீரோஸ் மேலே எந்த ஹேட்டடும் கிடையாது. ஜஸ்ட் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். சரி, ஓகே, இப்போ இதையும் விடுங்க. அடுத்து மூணாவது விஷயம், டைரக்டர் பிராண்டிங் பண்ணணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா படத்தில் ஒரு ஹீரோவை தாண்டி டைரக்டருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகணும். லைக் இப்போ ராஜமௌலி சார் ஒரு படம் எடுக்கிறாங்கனாலே 3-4 வருஷம் ஆடியன்ஸை வெயிட் பண்ண விட்டு தான் படம் ரிலீஸ் பண்ணுவார். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எந்த விதத்துலையுமே குறையாது. பட் அவர் படத்தில் ஹீரோ யார் அப்படிங்கிறதெல்லாம் ஆடியன்ஸ் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. இது ராஜமௌலி படம் அப்படின்றதுக்காகவே ஒரு கூட்டம் போய் பார்ப்பாங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் டைரக்டர் பிராண்டிங் அப்படின்னு. நான் ஏன் இதை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறேன்னா, ஒரு படம் வருதுன்னா அவங்க ஃபேன்ஸ் அந்தந்த ஹீரோக்காக போவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் படத்தில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது டேரக்டர் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹீரோவை தாண்டி டேரக்டருக்கு ஒரு ஹைப் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு டேரக்டர் பிராண்டிங் ரொம்ப அவசியம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எல்லாரும் லோக்கின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு கூலி படம் வந்திருக்கப்ப ஒரு ஏஜ்டு பீப்புள்கிட்ட போய் இந்த படம் யாருக்காக நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ரஜினிக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே போன வருஷம் பாகுபலி ரீலீஸ் அப்போ இந்த படத்தை யாருக்காக பார்க்க வந்தீங்கன்னு கேட்டால் ராஜமௌலிக்காக தான் வந்தேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, அதை கூட விடுங்க, படம் ஹிட் ஆயிடுச்சு அதனால வந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த வருஷம் வரப்போகிற வாரணாசி படத்தை நீங்கள் யாருக்காக பார்க்க போகிறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ராஜமௌலிக்காக தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கு நான் ஒரு உதாரணமும் சொல்கிறேன். லைக் இப்போ தெலுங்குல RRR 1000 கோடி அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ராஜமௌலி தான்.
ஏன்னா ராம் சரணுக்கும் சரி ஜூனியர் என்டிஆருக்கும் சரி மார்க்கெட்டுன்றது 200 கோடி அளவில் தான் இருந்துச்சு அந்த டைமில். பட் RRRோட ஓப்பனிங்கே 215 கோடி. ஸோ அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படம் யாருக்காக மெயினாக பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ ராஜமௌலி அப்படின்ற ஒருத்தர் வந்தார். ஆனால் இன்னைக்கு பிரசாந்த் நீல், சந்தீப் ரெட்டி வாங்கா, அட்லி, சுகுமார்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் 1000 கோடிக்கு ஒருத்தும் கூட. ஸோ இந்த இடத்துல நான் லோகேஷை குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ் சினிமாவே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த மனுஷன் மட்டும்தான், லைக் டேரக்டர்ஸில் சொல்கிறேன். ஆனால் இப்போ வர லோகேஷ் கிட்ட 1000 கோடி மார்க்கெட் இல்லை. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ண இந்த டேரக்டர் பிராண்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ அதையும் விடுங்க. அடுத்து 4வது விஷயம், படத்தோட டைமிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் ரிலீஸ் டேட், டைம் கேப், கிளாஷ் இதெல்லாம் சேரும். ஏன்னா ரிலீஸ் டேட் ஒரு லாங் லீவ் டேஸாக இருக்கணும். லைக் ஒரு தீபாவளி, பொங்கல், பூஜா ஹாலிடேஸ் இல்லைனா வேற ஃபெஸ்டிவல் டேட்ஸ் இது மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, வீட்டில் இருக்க நேரம் தேட்டர் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் கரெக்டாக படம் வந்துச்சுன்னா கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தது, பெரிய படங்கள் கிளாஷ் விடுறதை தவிர்க்கணும். ஏன்னா ஒரு படத்தோட கலெக்ஷனை இன்னொரு படம் குறைச்சி விட்டுரும். உதாரணமாக இப்போ வந்த கூலி அண்ட் வார் 2வே நம்ம எடுத்துக்கலாம். கூலி சவுத் இந்தியாவில் வார் 2வோட கலெக்ஷனை குறைச்சி விட்டுச்சு. வார் 2 நார்த் இந்தியாவில் கூலியோட கலெக்ஷனை குறைச்சி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி கிளாஷ் விடுறதுனால தான் தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடியே கிடைக்க மாட்டுது. ஏன்னா தமிழில் வர எல்லா பெரிய படங்களுமே ஏதோ ஒரு படத்தோட கிளாஷ் விட்டு தொலைறானுங்க. இது எல்லா படத்துக்குமே வரிசையாக நடந்துட்டு இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி லியோ வந்துச்சு, ஒரு படம் 2 படம் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயுமே போட்டிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் ஜெயில இருக்கும். நார்த் இந்தியாவில் கடார் 2 அப்படின்ற ஒரு பெரிய சீக்வல் ரிலீஸ் ஆச்சு. பட் எனக்கு புரியல ஏன் இந்த கிளாஸில் வர படங்களோட ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. முன்ன பின்ன போஸ்ட்பாண்ட் ஆகிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைனும் எனக்கு தெரில. 1000 கோடி வேணும்னா போஸ்ட்பாண்ட் ஆகிறதுல தப்பே இல்லை. ஏன்னா இந்த 1000 கோடி அடித்த படங்கள்லாம் எடுத்து பாருங்க, ஒரு படம் கூட கிளாஷ்லேயே ரிலீஸ் ஆகியிருக்காது. இவ்வளோ ஏன் அந்த படங்கள்லாம் வருதுன்னா அடுத்த 10 நாளுக்காகுது வேற எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, இப்போ இதையும் விடுங்க. கடைசியாக 5வது காரணம், இது என்னோட பர்சனல் ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்னென்னா மல்டி ஸ்டாரிங் பண்ணுறது. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு ஹீரோவை வச்சு மல்டி ஸ்டாரிங் பண்ணுறது இல்லை, நம்ம ஹீரோஸ் வச்சே மல்டி ஸ்டாரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். லைக் ரஜினி கமல் அண்ட் விஜய் அஜித் மாதிரி ஹீரோஸ் வச்சு மல்டி ஸ்டாரிங் பண்ண சொல்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் வரணும்னா இங்கே இருக்கிற அந்த ஒஸ்ட்டு ஃபேன் வார்லாம் ஒழியணும். ஏன்னா எந்த ஹீரோவோட டைட்டில் கார்டு ஃபஸ்ட்டு போட்டாலும் ஸ்க்ரீன் கிளியறது உறுதி. ரஜினி கமலை விடுங்க, விஜயும் அஜித்தும் ஒரு படம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, தேட்டர் சினரியோ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அவ்வளோதான், பாதி தமிழ்நாடு பிரளயமாக மாறிடும். பட் அந்த மாதிரி ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும்? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேரும் வேறு வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. பட் ஒரு வேளை வந்தால் எப்படி இருக்கும்? உங்களில் எத்தனை பேர் அப்படி ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் அப்படி ஒரு படத்தை தான் நெல்சன் ரஜினி கமலை வச்சு இப்போ ட்ரை பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் அந்த படம் கிளிக் ஆனிச்சுன்னா 1000 கோடி கன்ஃபார்ம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி சில போனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. லைக் படங்களில் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது, ப்ராப்பர் பேண்டியா படங்கள் எடுக்கிறது, ஹீரோஸை வச்சு நார்த்தில் ப்ரொமோஷன் பண்ணுறது, மல்டிப்ளெக்ஸ்லாம் ஸ்க்ரீன் வாங்குறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே பண்ணலாம், அஃப்கோர்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் 1000 கோடி அடிக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணால் தமிழ் சினிமாவால் 1000 கோடி அடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். இதையும் தாண்டி நீங்கள் எதுவும் சொல்லணும்னு நினச்சாலோ இல்லை சொல்கிறதுக்கு எதுவும் வச்சுருந்தீங்கனாலோ போகிற போக்கில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. குட் பை.